சென்னை தலைமை செயலகத்தில் பணி நியமன ஆணைகளை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வழங்கி வருகிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் செலினா. இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று 3 துறை சார்ந்த திட்டங்களை துவக்கி வைக்க இருக்கிறார். முதலாவதாக முதலமைச்சரின் அலுவலக நுழைவாயிலேயே ஊரக வளர்ச்சி ஊராட்சித்துறையின் சார்பில் பயன்பாட்டிற்கு வரக்கூடிய 95 வாகன சேவையை முதலமைச்சர் கொடியசைத்து துவக்கி வைத்திருந்தார். இரண்டாவதாக தற்பொழுது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் சார்பில் தமிழ்நாட்டில் 21 மாவட்டங்களில் 64 கோடியே 44 லட்சம் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய 400 வகுப்பறை கட்டிடங்கள் மற்றும் 6 மாவட்டங்களில் 35 கோடியே 24 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய 9 ஊராட்சி ஒன்றிய கட்டிடங்கள் ஆகியவற்றை முதலமைச்சர் காணொலி காட்சியின் வாயிலாக திறந்து வைக்க இருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையின் மூலமாக பல்வேறு அரசு துறைகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் 3% விளையாட்டு இடஒதுக்கீட்டின் கீழ் சர்வதேசிய மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற தமிழ்நாட்டை சேர்ந்த 84 வீரர் வீராங்கனைகளுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். 3% இடஒதுக்கீட்டின் கீழாக சர்வதேசிய மற்றும் தேசிய அளவில் போட்டிகளில் பல்வேறு துறை சார்ந்த பொதுத்துறை நிறுவனங்களில் விளையாண்ட மாணவர்கள் மற்றும் அந்த இளைஞர்களுக்கு தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பணி நியமன ஆணைகளை வழங்கி வருகிறார். இறுதியாக தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் கையெழுத்தாகப்பட்ட அறிவிக்கப்பட்ட செய்யப்பட்ட நிலையங்களில் சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் 499.85 ஏக்கர் நிலங்கள் மற்றும் நில எடுப்பிலிருந்து விலகி இருக்கக்கூடிய நீண்ட கால பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு அளிப்பதற்காக முதலமைச்சர் பணி ஆணைகளை வழங்க இருக்கிறார். அதே போல அவர்களை சந்தித்து மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவிக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி செலினா.